மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்துருவோம் அப்படின்னு சொல்ற சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடலை நம்ம கேட்டிருக்கோம். ஒரு மனிதனுக்கு உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஒரு மனிதனுடைய 3 வேளை தேவை, அதாவது அடிப்படை தேவையான இந்த உணவு அப்படிங்கிறது இந்த நித்திய தீப தர்மசாலையில வழங்கப்பட்டு இருக்கு. சென்னையில குறிப்பா வேளச்சேரியில நம்ம இந்த நித்திய தீப தர்மசாலைக்கு நம்ம வந்திருக்கோம். அங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பலருக்கும் பசி தீர்க்கிற நேரம் அப்படின்றது கூட இங்க அழகாக போடப்பட்டிருக்கு. காலையில 7:30 8 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 7:30 8 மணிக்குள்ள. சென்னையில எங்க இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான உணவு அப்படின்றது உணவு தேவை அப்படிங்கிறது இங்க பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு படிநிலைகளா ரொம்ப நேர்த்தியா சமைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களை எல்லாம் பார்க்க போறோம். வாங்க. அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அரட்பெரும் ஜோதி. ஐயா வணக்கங்க. ஐயா இந்த கஞ்சி அப்படிங்கறது காலை வேளையில இங்க குடுக்கறதா சொல்றீங்க. இன்னும் 2-3 இடத்துல கஞ்சி கொடுக்குறாங்க. குறிப்பா இந்த காலையில கஞ்சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எதனால? இது வள்ளலார் ஐயாவுடைய உணவு அப்படிங்கிற முறையில் அவர் மிகப்பெரிய மருத்துவரும் கூட. பல விதமான இதை உணவில் முதல்ல அவர் அறிவுறுத்துறதே கஞ்சி தான். இந்த கஞ்சிங்கிறது, மருத்துவ கஞ்சிங்கிறது எடுத்திங்கன்னா அவருடைய மூல மந்திரம் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி. அது மாதிரி கஞ்சியில் கரிசலாங்கண்ணியை அவர் பெரிய விஷயமா எடுக்கிறார். அப்போது கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுப்பு இந்த 3ம் சேர்ந்து ஒரு பொடி மாதிரி ஆக்கி இந்த கஞ்சியில் நம்ம பண்ணுறோம். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இதில் அதாவது கஞ்சியவே மருத்துவ உணவாக மாற்றிடுறோம். காலை நம்ம வெறுங்குடல், நம்ம ராத்திரி 7 மணிக்கு சாப்பிட்றோம். காலையில் 7 மணிக்குங்கும்போது 12 மணி நேரம் கேப்பில் உடல் கழிவுகள் எல்லாம் வெளியேறணும். இந்த வெளியேற்றுறதுக்கும் உடல் சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அவர் அற்புதமான விஷயம் கஞ்சி தான் கொடுக்குறாரு. அவர் உணவுன்னு சொல்கிறதே கஞ்சியை தான் சொல்கிறார். அது இல்லாமல் தண்டீஸ்வரம் ஸ்ட்ரீட் போஸ்ட் ஆஃபீஸ் கீழே அங்கே ஒரு 100 பேர் 150 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி கொண்டு கொடுக்குறோம். அங்கே சாப்பிட்றாங்க வேலைக்கு போகிறவங்கலாம். அது இல்லாமல் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் 3rd கேட்டில் பயனாளிகள் இல்லாத நோயாளிகளுக்கும் அந்த கஞ்சை கொடுக்குறோம். அவங்க அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நாங்கள் எல்லா விதமான உதவிகளும் செய்கிறோம். மதியம் சாப்பாடும் கொண்டு போய் நோயாளியை பார்த்துக்கிற பயனாளிகளுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே புவர் பீப்புள்ஸ், யாருக்குமே வசதி கிடையாது. அவங்களுக்கு உணவு கிடைக்க பெரிய ஹோட்டல் தான் இருக்க, சின்ன ஹோட்டலே கிடையாது. இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் அவங்க வாழ்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இது மாதிரி ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட்டு தேர்ந்தெடுத்து இந்த கஞ்சி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு தொகையை கொடுத்து அங்கே உள்ள மக்களுக்கு, இப்போ மதுராந்தகம் இந்த மாதிரி வேளச்சேரியிலே இங்கே இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு 15-16 இடத்த தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறோம். அந்த கஞ்சி அவங்க ஏழ்மையில் கொடுக்க முடியாது, அங்கே உள்ள ஒரு 50 பேருக்கு கொடுங்க அப்படின்னு. அதுதான் இந்த கஞ்சியினுடைய மகத்துவம். காலமுறை 7 o'clock நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இங்கே 7:30 ஸ்டார்ட் பண்ணி 8:30 வரைக்கும் கஞ்சி போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு கஞ்சி இருக்கோ அந்த அளவுக்கு குடிப்பாங்க. மதியம் உணவு கரெக்டாக 12:10 நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கும். 12:10 ஆஸ்பத்திரி உணவோட போய் இறங்கிடுவோம். மினிமம் 250-300 பேர் சாப்பிட்றாங்க. இங்க இந்த காலையில கஞ்சி சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் வருவாங்க? காலைல கஞ்சி சாப்பிட்றதுக்கு எப்படி 60-70 பேர் வருவாங்க இங்கே மட்டும். ஆமாம். சரி, இப்போ நீங்க இந்த தர்மசாலையில, நித்திய தர்மசாலையில 3 நேரமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க காலையில இப்போ நம்ம காலையில வந்த நேரத்துல நீங்களும் வந்திருக்கீங்க.
நீங்க உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ஏறக்குறைய 4 வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா முதல் இந்த 2019 கொரோனா டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது பார்த்தீங்களா. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பேக்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து லைனில் நின்று வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இங்கே வேளச்சேரியில் தனியாக தான் இருக்கேன். ஊரில் போய் வீட்டில் ஃபேமிலியாக இருக்கேன். அப்போது நான் இன்னொன்றும் பண்ணேன். தொடர்ந்து சாப்பிடும்போது சும்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே டோனராகவும் ஆகிட்டேன். மாதத்துக்கு ஒரு ரெகுலர் டோனர் மாதம் 1000 ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் பே பண்ணுற மாதிரி பேங்க் வைஸாக பே பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் ரெகுலராக சாப்பிட்றேன். காலையிலேயும் வருவேன், ப்ளஸ் சர்வீஸும் பண்ணுறேன். இப்போ நான் வந்தோடனே இவங்களுக்குலாம் கொடுத்த பார்த்துருப்பீங்க. அதாவது இங்கே வந்து நிறைய பேர் தொண்டு தான் செய்கிறாங்க. சம்பளத்துக்கு ரொம்ப ரேர் 1-2 பேர் தான் இருப்பாங்க. மீதி பேர் எல்லாமே மனம் வந்து தொண்டாக தான் செய்கிறாங்க. அதில் நானும் வரேன். அதே மாதிரி சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே பெட்டராக இருக்கும். எந்த வயசுலன்னா குவாலிட்டி. அங்கே வந்து எதையாவது காமிக்கணுன்றதுக்காக பண்ணுறதுனால அவங்க கெமிக்கல் அதெல்லாம் கலக்கலாம். இங்கே வந்து எல்லாமே நேச்சுரலாக கிளியராக பார்த்து பண்ணுறதுனால இது பிடிச்சிருச்சு. அதனால் ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்த காலத்தில் அதை என்ன சவர்மாலாம் சாப்பிட்டு செத்து போகிறாங்க. நிறைய நியூஸ் நேற்று கூட வந்து பிரியாணி சாப்பிட்டு இந்த ப்ராப்ளம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே 4 வருஷத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷத்துக்குரியது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எந்த மதமும் சார்ந்தது இல்லை. என் பேர் ஜோசப். இந்த விஷயத்த எங்கள் சர்ச்சில் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஏதோ ஒரு ஆடம்பரம், ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க காசு கலெக்ட் பண்ணி மொத்தமாக சேர்த்து நம்மளே தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி முஸ்லீமில் கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களே தான் சாப்பிடுவாங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவாங்க. அது கூட இந்த மாதிரி மீடியாக்காகவோ இல்லை விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து பண்ணுறது எல்லாமே அன்பு பேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்ற எல்லா மதம் விஷயங்களை அதெல்லாம் விட இங்கே வந்து சரியான பாதையில் போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச சேவையும் செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்கோம். ஒப்புமால்மா. இந்த சாமி ஆண்டை வச்சுட்டு ஜெயலட்சுமி கூட்டிட்டு போவேன். அண்ணா காட்டில் இருக்கிறேன் குத்தணும். யார் இருந்தான்னாமா அதுவும் பொண்ணு தானே, பூ நல்லது தானே. யார் பொண்ணு அதுவும் நம்ம பச்சை பொண்ணு தானே. வேற யாரு வித்தியாசம் இருக்கக்கூடாதுமா. ஒரு முனி சங்கரரும் அருமை தாய்மானாரும் அருணகிரிநாதரும் அருஜோடி வள்ளலும் கருணைக்கடல் பெருகி காலடினால் உருகி அனுதினமும் உன்னை எப்படி பாடினரோ அடியார் ஆசை கொண்டேன் சிவனே. இப்போ இங்க வந்து நிறைய பேர் சாப்பிட வராங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீங்க அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. என் பாட்டுக்கு சாமி கொடுப்பாரு. யார் ஒருத்தர் போல ஆனந்தம் போல நம்ம. நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க வந்து எது கொடுப்பீங்களா? என்ன கொடுத்துருக்கீங்க? என் கையில் கிடச்சது என்னவோ. அது ஒரு பாலுக்கு வராது. அது ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்துட்டு போவோம் வருஷம். இப்போ 2-3 முடி இல்லை. அவர் பெருத்து தொகை கொடுக்கறதுக்கு இல்லை. இந்த இடத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? நல்லபடியாக நல்ல பேர் எடுத்து நல்லா ஒழிங்கம்மா. சாமி கும்பிட்டுக்கிட்டுங்க. எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் சாமி விளக்கிடுவார். நான் என்ன சொல்ல போகிறேன், அதுதான் சொல்லணும். ஐயா, இப்போ இங்க வந்துட்டு நம்ம காலையில கஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மதியம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்க வந்து மக்களுக்கு கொடுக்கப்படுது? அதாவது அடையார் அந்த கேண்டல் பேங்க் ரோட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. அப்போ நான் வந்து பிளான் பண்ணேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் பண்ணித்தரேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தோம். அதை இன்று வரை காப்பாற்றிட்டு இருக்கோம் வள்ளலார் ஐயாவுடைய அருட்கருணையினால். என்ன அப்படின்னா, இன்றைக்கி புளி சாதம், நாளைக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி பல வகையான 7 நாளைக்கு 7 சாதம் நம்ம மாஸ்டர் பண்ணிடுவார். அதற்கான காய்கறிகள் காலையில் இப்போ எங்களுடைய ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா
முத நாள் இரவும் இங்கே உணவு உண்டு. அதை நம்ம அடுத்த இதில் பேசுவோம். அந்த இரவு உணவு எப்படி இப்போ தயார் பண்ணுறோமோ அது முடித்ததுக்கு பிறகு காய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ராத்திரி எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த நாள் காலையில் 5-5:30 இங்கே வந்து பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன உணவு தயாரிக்கிறது. அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி சாமி அவர் இங்கே இது தோன்றின காலத்துலேருந்தே இங்கே இருக்கார். அவருடைய பணி வந்து காலையில் ஆரம்பித்தார்னா எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து முழுமையான எல்லா காய்கறியும் கட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கோதை அம்மாள்னு பேர். அவங்க தான் முன்னாடி வந்து க்ளீன் பண்ணி கோலம் போடுறோம். அம்மையார் தான் முதல்ல நீங்கள் கஞ்சி கொடுக்கும்போது பார்த்தீங்க. இவங்க இது இல்லாமல் இன்னும் 2 பேர் சிவனடியார்கள். இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறோம். அதாவது இந்த சர்வீஸுங்கிற வார்த்தைக்கு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து நாம் பணம் பெறுறதும் சர்வீஸ் தான், அதே சமயத்தில் புகழ் பெறுறதும் சர்வீஸ் தான். 2மே இல்லாமல் சேவையாக செய்கிறது. இங்கே சேவையும் சர்வீஸும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ பேருக்கு உணவு கொடுக்குறோம் டெய்லி. இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா உணவு உண்ண வர்றவங்க யார் என்னென்னே பார்க்க மாட்டோம். பட் அவங்களுக்கு அந்த உணவுனுடைய தன்மை வந்து வாழை இலை போட்டு நல்ல நீர் வச்சு சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல் இது இல்லாத நாள் கிடையாது. அதாவது அந்த 7 சாதம்ன்றது வந்து மருத்துவமனைக்கு மட்டுமே. அது 7 சாதம். இங்க வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு? அதான் இதுதான் வாழை இலையில தண்ணி வச்சு வாழைப்பழமும் வைப்போம். அட் த சேம் டைம் வாரத்தில் ஒரு 2-3 டோனர்ஸ் வராங்க. தன்னுடைய மகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இங்கே பண்ணணும் போது அவங்க சின்ன ஒரு ஃபண்டு கொடுக்கறத அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம். எப்படி அப்படின்னீங்கன்னா ஒரு பாயாசம், அப்பளம், வடை இந்த மாதிரி ஆல்டர்னேட் வாரத்தில் ஒரு 3 நாள் அது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக மாறிடும். அது அந்த ஸ்வீட் எதுக்கு அப்படின்னீங்கன்னா அந்த டோனர்கள் சாட்டிஸ்ஃபைடு அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. நாங்கள் இன்னும் எல்லாரையுமே கேட்குறது 7 நாளும் வந்தாலும் தவறு இல்லை. காரணம் என்னென்னா நேற்று வந்தவங்க இன்றைக்கி வராங்களான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம், இன்றைக்கி வரவங்க நாளைக்கு வராங்களான்னு பார்க்க மாட்டோம். யார் வந்தாலும் இலையை பார்த்து தான் நாங்கள் உணவு பரிமாறுவோம். இது எங்களுடைய கொள்கை. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா தான் இதை தோற்றுவிச்சவர். 27 வருஷம் முடிஞ்சு 28வது வருஷம் ஆரம்பித்து இந்த நிறுவனம் நடந்துகிட்ருக்கு. தீபம் அறக்கட்டளைன்னு இதனுடைய பேர். நிச்சயமா. அதாவது 28வது வருஷமா கூட இன்னுமே வந்து நீங்கள் பசிப்பிணி அப்படிங்கிற அந்த வள்ளலாரோட கான்செப்டில் அது போக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மதியம் வந்து இவ்வளோ பேர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவோம்? இப்போ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 பேர் கம்பல்சரி. ஒரு 5 பந்தி, ஒரு பந்திக்கு 40, 36 பேர் உட்காரலாம். இந்த டேபிள் சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு 2-3 பேர். அப்புறம் பிளேட்டில் கொடுக்குறது ஒரு 200 பேர் மினிமம் வந்து சாப்பிட்றதுக்கான உணவு இங்கே வந்து 200லேருந்து 250 பேருக்கு நாங்கள் செஞ்சு வைப்போம். முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால இந்த கட் ஆஃப் டைமை வந்து கரெக்ட் பண்ணிட்டோம். அதாவது 1 to 2 வரைக்கும் தான் கொடுக்கறது. அதில் 1000 பேர் உள்ளார இருந்தாலும் நாங்கள் சமைச்சு தான் கொடுப்போம். அதாவது 1000 பேர் வந்தாலும் நம்ம சமைச்ச சமையல் அன்னைக்கு போதனாலும் திருப்பி எத்தனையோ முறை பத்தலை அப்படின்னா உடனே வடிச்சிருவோம். சாம்பார் உடனே, ரசம் உடனே கிரியேட் பண்ணிடுவோம். மாஸ்டர் வந்து பக்கத்தில் தான் இருக்கார், கூப்பிட்ட உடனே வந்துடுவார். உடனே அதுக்கான ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த 2 மணி ஆக்கினதுனால எங்களுக்கு 250ங்கிறது மினிமம் ஆயிடுச்சு. 300 பேர் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதாவது 1 மணிலேருந்து 2 மணிக்கு. ஆமாம், 2 மணிக்கு மேலே உள்ளவங்களை தயவு கொண்டு சொல்லிடுறது. இங்கே நான் ஒரு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து கூட்டு பிரார்த்தனையிலேயே தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறத விட கூட்டு பிரார்த்தனையில் நாம் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். என்ன மாதிரி பெரியவங்க ஐயா தான் கூட்டு பிரார்த்தனை செய்வார். அந்த பிரார்த்தனையில் மந்திரங்கள் ஓதி அந்த அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனையோட இந்த உணவு ஆரம்பிப்போம். எத்தனை வருஷமா ஐயா இந்த சேவை பண்ண? நான் ஆன்மீகத்துக்கு வந்து ஒரு 35 வருஷம் ஆச்சுமா. ஆனால் இங்கே வந்து இப்போ ஒரு 17 வருஷம் ஆகுது. 14 வருஷம். இவங்க முதல்ல இந்த தீபம் தர்மசாலை அவங்க முதல்ல சைக்கிளில் வச்சு பேக்கெட் போட்டு கட்டி அப்படியே தள்ளிட்டு போகும்போது யார் புவர் பீப்புள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த நாங்கள் சின்ன வீட்டில் தான் இருந்த ஒரே ரூமு தான். அப்போ அந்த வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, சாமி சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்கள் தான் டெய்லி. ஏன்னா என்னை வச்சுருந்த பையன் 10 இட்லி வாங்கி கொடுப்பான்.
மத்தியானத்துக்கு காலையில் 5 இட்லி, நைட்டுக்கு 5 இட்லி. இது சாப்பாடே இல்லை. அப்படிங்கும்போது சாப்பாடை பார்க்கும்போது எனக்கு ஒரே அற்புதமாக இருந்தது. சாப்பாடு கொடுக்குறாங்களான்னு போய் பார்த்தேன். இவங்க அப்படி பேக்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். அப்படி வாங்கி சாப்பிட ஃபஸ்ட்டு அப்புறமேல ட்ரை சைக்கிளில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட அதை உள்ளுணர்வு. ஐ எம் கிரேட்ஃபுல் டு தேம், ஐ மஸ்ட் பி கிரேட்ஃபுல். அப்போ அவங்களோட இருந்து அப்படியே பழகி அப்புறமேல ஒரு கோயிலில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. கோயிலில் வந்து ஃபுல்லாக இலை போட்டு சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சண்டே சாட்டர்டேயில் ஸ்வீட்டு, காரம் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கே போய் நான் இருந்து சாப்பிட்டு சேவை செஞ்சு அந்த இலையெல்லாம் எடுத்து அப்படியே அவங்களோட பழகி வந்தேன். சைக்கிளில் கொண்டு போய் மக்களுக்கு அன்னதானம் வழங்கி அந்த தீபம் ட்ரஸ்ட்டு இன்றைக்கி ஆஃப்டர் 22 இயர்ஸு இது வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. முதல்ல இங்கே நாங்கள் இடம் வாங்கலை, நாங்கள் வந்து லீஸுக்கு தான் இருந்தோம். கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்குன்னு ஒரு இடம் வேணும், இப்படி ரோட்லேயே வச்சு கொடுக்குறது. அந்த கோயிலில் போனாக்க அவங்க எங்களுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகுதுன்னு, அதான் இது மனுஷனுக்கு வந்து அந்த மோட்டிவ் வந்துருமே, அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அப்படின்னு, நீங்கள் இனிமேல் இங்கே சாப்பாடு கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு பிடிக்கலை, கோயிலை நீங்கள் கண்டாமினேட் பண்ணுறீங்கன்னு எங்களை அமுச்சு விட்டாங்க. அப்புறமேல் தான் சரி நம்மளுக்குன்னு ஒரு தனி இடம் வேணும், என்ன இப்படி எந்த இடம் போனாலும் இப்படி நம்ம விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வாங்கினோம்மா. இப்போ நீங்க சமைக்கிறீங்க இல்லையா, சமைக்கும் போது ஒரு வந்து மக்கள் வந்து சாப்பிடுவாங்கல்ல, அதை பாக்குறப்போ உங்களுடைய மனசுக்குள்ள எப்படி தோணும், அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அதாவது எனக்கு வந்து 2 ஃபீலிங் வரும். மக்கள் சாப்பிடும் போதுல உண்மையிலே எனக்கு பசியாக இருக்குது, உண்மையிலே எனக்கு பசிக்குது, நான் வந்து சாப்பிட வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மக்கள். அதாவது நம்மளுடைய சேவிங்ஸை சேர்த்து வச்சுக்கிறணும், இது ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, இங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம், வெளியே போனால் 100 ரூபா ஆகுமே, இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக மல்டி கோர்ஸ் மீல்ஸ், சாம்பாரில் ஆரம்பித்து பொரியல் வரை இது ஒரு மோர் வரைக்கும் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் டீசென்ட் பிளேட்டில் பிளேட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா இதனுடைய நிறுவனர், த ஃபவுண்டர், அவர் ஒரு காலத்தில் சாப்பாடு கஷ்டப்பட்டு அது எண்ணத்தை வச்சு தர்மசாலை ஆரம்பிக்கணும், இதே மாதிரி உணவுக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்து கடைசியில் அப்படியே வளர்ந்து வந்து பிளேட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் பிளேட்டில் கொடுக்கக்கூடாது சாமி, ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒட்டி இருக்கும், நான் சாப்பிட்டது அவர் சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிட்டது அவர் சாப்பிட இலையில் கொடுங்கன்னு ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக டெய்லி இலையில தான் சாப்பாடு போடுறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாகவும் நீட்டாகவும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் ஒரு அன்பாகவும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இரவு நேர சேவை அப்படிங்கிறது என்ன மாதிரி, எந்த மாதிரி? இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தீபம் அறக்கட்டளையுடைய மிஷன் என்ன அப்படின்னா பசிக்கு உணவு. விஷன் வந்து பல வகையான இது கல்வி, மருத்துவம், ஒரு கிராமத்தையே தத்தெடுத்துருக்குறோம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜோதிமாமலைன்னு தேவதானப்பேட்டையில் ஒரு ஐயா தவம் இருந்த கரியமாமலைக்கு, ஜோதிமாமலைக்கு கீழே ஒரு 4.5 ஏக்கர் வாங்கி முதியோர்கள் இல்லம், அதையே பெண்கள் தனி ஆண்கள் தனி, அந்த ப்ராஜெக்டுக்கான ஃபண்டுங்க அது இதெல்லாம் தாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அங்கே ஒரு 3 ஏக்கரில் ஒரு போகம் இது உள்ளர மூட பார்க்கலாங்க. அங்கே கிடைச்ச அந்த நெல்மணிகளை அரிசியாக்கி கொண்டு வந்து இப்போ அதில் சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு அதாவது ஒரு விஷயம் இங்கே வந்து எடுத்துக்கலாம், மகிழ் அதை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம். எல்லாருக்கும் அந்த பசி போக்குவது தான் எங்களோட மிஷன். அடுத்து கல்வின்னு எடுத்திங்கன்னா ஒரு 250 குழந்தைகளுக்கு இன்டர்வியூ பண்ணுவோம். மே ஜூன் இப்போ வந்துடும் பாருங்களேன். அப்போது எங்களுடைய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வைப்போம். அதில் அவங்க என்ட்ரி பண்ணாங்கன்னா இன்டர்வியூ வச்சு அதில் ஒரு 100லேருந்து 150 குழந்தைகளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க காலேஜுக்கு அனுப்புவோம், பல லட்சங்கள். அதுக்கெல்லாம் எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரிபடி சிங்கிள் ருப்பியாக இருக்கட்டும், அது வந்து நன்கொடையாளர்கள் அவர்களுடைய பாதங்களுக்கு நன்றி செலுத்துறது இது மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இருக்கு. நிச்சயமாங்க. அதாவது இரவு நேரத்தை இரவு உணவு அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இங்கே அந்த பகலில் காலையில் எப்படி நாங்கள் பண்ணோமோ அதேமாரி இரவு வந்து இங்கே இருக்க மதியம் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம், ஒரு அதாவது மல்டி ரைஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து இரவுக்கு ரெடி பண்ணிடுவோம்.
அவங்க அந்த இரவும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் 100-150 பேர் அதுக்கும் வருவாங்க. ஏதாவது நேரம் வேலைகள் 7:30 ம். 7:30 to 8:15 அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா இரவு வந்து கூட்டம் வந்துருச்சுன்னு சமைக்க முடியாது இல்லையா. மாஸ்டர் வந்து 6:30-7 மணிக்கு போயிடுவார். அதனால் ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 8-8:15 முடிச்சிடுவோம். அதிகமானுச்சுன்னா நாங்கள் வந்து இப்போ பேக் பண்ணி வர்றவங்களுக்கே கொடுப்போம். இல்லைன்னு சொல்லி யாரையும் மன மருத்துவத்தோடு அனுப்ப மாட்டோம். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எத்தனையோ நாள் நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன். சிவாய் நம்ம சொல்லுங்க. அடுத்து குறிப்பா வந்து இந்த காய்கறிகள், இந்த உணவுகள்ல சேர்க்கப்படுற காய்கறிகளுக்கான ஏதாவது குணங்கள் இருக்கா? ஏன்னா வள்ளலார் ஐயா வந்து நிறைய எந்தெந்த காய்கறிகள்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி உணவு முறைக்கே வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடுன்னு விரிச்சிருக்காரு. நீங்க சேர்க்கிற காய்கறிகளை பத்தி சொல்லுங்க. ஒரு நிறுவனத்தை நடத்தி பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நிறுவனத்தை நடத்துகிற எங்களுக்கு தெரியும், இந்த காய்கறி தான் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய காஸ்ட் எகிரிடும். அவங்க டோனர்ஸ் கொடுக்குற காய்கறிகளை பக்குவமாக பயன்படுத்திக்குவோம். ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டலில் வாங்கினாலும் அதுக்கு பேர் சாதம். ஆனால் நாங்கள் இங்கே அதை பண்ணிட்டா அதுக்கு பேர் பிரசாதம். அதில் எந்த காய்கறி போட்டாலும் அது பிரசாதமாக மாறிடும். நிச்சயமா. ஓகேங்களா. பாவக்காய் போட்டோம்னாலும் அது வந்து பிரசாதம் தான், மாங்காய் போட்டாலும் பிரசாதம் தான். ஸோ இங்கே செய்கிறது எல்லாமே பிரசாதம். ஏன்னா நமக்காக நாம் செஞ்சால் அது சாதம், நம்ம மற்றவர்களுக்காக செஞ்சுட்டா பிரசாதம். இது இங்கே பிரசாதம். அதனால் எந்த பக்குவப்பட்ட விஷயமா இருந்தாலும் நமக்கு கொடுக்குறவங்க அதை கொடுப்பது மேல், கொடுக்குறவங்களை வந்து வாங்குறவங்களை விட கொடுக்குறவங்களுக்கு மகா இன்பம்னு நான் படிச்சிருக்கேன். இங்கே வந்து அது நடந்துட்டு இருக்கு, நான் பார்த்துருக்கேன். சில சமயங்களில் அதான் நம்மளோட சொசைட்டி தெரியுமே. அதாவது ஃப்ரீயாக கொடுத்தாக்கா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்ததுன்னெலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரீடா, அவங்களுக்கு எப்படி வேணால் வேஸ்ட் பண்ணலாம், சாப்பிட்லாம், சாப்பிடாமல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சிலர் செய்யும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வர்றாப்புல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நல்ல சாப்பாடு இருக்கும்போது அதில் ஒரு அழுக்கு கல் இருக்க தான் செய்யும், அது தூக்கி போடத்தான் வேணும். அதுக்கு மாதிரி அவங்கள ரெக்டிஃபை பண்ணி அமுச்சுடுறது. நல்லபடியாக போயிட்டுருக்குமா. மக்கள் பசி உள்ளவங்க உண்மையான பசியாக வந்து சாப்பிட்றவன் தெய்வம் பாரு அந்த நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா. பசியாக வந்து சாப்பிட்றவன் தெய்வம்டா. இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, யாராச்சும் ஒரு தெய்வம் இருக்கும். யாரையும் பேசிடாதீங்க சாமி அப்படின்னு என்னையவே சத்தம் போடுவார். ஆமாம், சரியா பேசலையா. சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறோம், வாரம் மெடிக்கல் பெனிஃபிட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஊடால ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் ஒர்க் ஷாப்பு இங்கே நடக்கும். ஒரு 2-3 வில்லேஜை வந்து இவங்க வந்து தத்தெடுத்துருக்குறாங்க. அதாவது பசிங்கிறது ஒரு துன்பம், நோய்ங்கிறது ஒரு துன்பம், அறியாமைங்கிறது ஒரு துன்பம். இந்த போக்குற இந்த தீபம் தர்மசாலை, தீபம் ட்ரஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு மக்கள் நினச்சி எங்களோட ஒத்துழைச்சா மட்டும் போதும், உதவி செய்ய வேணாம், ஒத்துழைச்சா மட்டும் போதும். இது இன்னும் பெரிய 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 லெவலில் வளர்ந்து நாங்கள் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை வந்து கொண்டு போகணுன்னு இப்போ ஒரு 20 சென்டர்ஸ் வச்சுருக்குறோம். ஹோல் தமிழ்நாடு கொண்டு போகணுன்னு ஒரு எண்ணத்தில் அந்த நிறுவனர் ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த எங்கள் குருநாதர் சிதம்பரம் ராமலிங்க சாமிகள் வல்லார் என்னும் சொல்லக்கூடிய அந்த மகான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணாருன்னா நாங்கள் ஹோல் தமிழ்நாடு எங்களோட தர்மசாலையை கொண்டு போயிடுவோம். உண்மையிலே அதாவது 10 பேர் வர்றாங்கன்னா உண்மையிலே 3 பேர் 4 பேர் பசியில் தான் வருவான். ஆமாம், அவனுக்கு வந்து பணம் இருக்காது, வாங்கி சாப்பிட்ற 100 ருபீஸோ 80 ருபீஸோ 50 ருபீஸோ பிளாட்ஃபார்மில் விற்கிறது 40 ருபீஸோ வாங்கி சாப்பிட்ற பணம் இருக்காது. அவனுக்குனாச்சும் இதை போய் சேரணும். நிச்சயமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் எல்லாமே இந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையும் கூட. ரொம்பவே நன்றிங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க வந்ததுக்கு, இங்க எங்களோட தர்மசாலையை பத்தி மக்களுக்கு எடுத்து சென்று அவங்களுக்கு இதை பத்தி நீங்க கூறும் ஒரு முயற்சியில நீ ஈடுபட்டதுக்கு தீபம் தர்மசாலை மூலியமா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். பசிப்பிணி தீர்க்கிறதே வந்து ஒரு பரம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க.
திருவருட்பிரகாச வள்ளலாரனுடைய அடியொச்சி அவர் பசி பிணி தீர்த்திருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறாங்க இந்த நித்திய தீபம் அப்படின்னு சொல்லலாம், தர்மசாலை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக காலையில ஒரு கஞ்சி, மதியத்துக்கு சாப்பாடு, இரவு சாப்பாடு அப்படின்னு சொல்லி பசிப்பிணியை போக்குறது மட்டும் இல்லாம இங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னதாக கூட நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது விழிப்புலன் இழந்தவர்களுக்கான ப்ரொஃபஷனல் வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை செய்துட்டு இருக்காங்க. மருத்துவமனைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உலகத்துல இன்னும் நடந்துட்டு இருக்கிறதாலதான் என்னவோ மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்க நினைக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகவுமே ஹரிபரியா ஓடிட்டு இருக்கிற இந்த சிட்டில நிறைய பேர் 3 நேர சாப்பாட்டுக்காக கூட எங்கெங்கோ எல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் இங்க அந்த குறித்த நேரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் மீண்டும் கூட சமைத்து சாப்பாடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பரம புண்ணியமான ஒரு விஷயம். இந்த காணொலியை பாக்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும், அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.